கண்ணாடி அனைத்தையும் அப்படியே பிரதிபலிக்கும் என்பார்கள். ஆனால் அன்று காலை ஆறுமுகத்திற்கு கண்ணாடி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்தது. ஓய்வு பெற்ற தையல் கலைஞர் ஆறுமுகம் தனது வழக்கமான நேர்த்தியுடன் முகச்சவரம் செய்து முடித்துவிட்டு திரும்பினார். அவரது மகள் கயல்விழி அவரை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்தே போனாள். அப்பா, என்னப்பா இது? ஆறுமுகம் புன்னகைத்தார். ஏம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப அழகாக இருக்கேனா? அப்பா, உங்கள் முகத்தை பாருங்க, வலது பக்கம் மட்டும் ஷேவ் பண்ணியிருக்கீங்க, இடது பக்கம் அப்படியே இருக்குது. மீசையில் கூட பாதி தான் எடுத்திருக்கீங்க. ஆறுமுகம் மீண்டும் கண்ணாடியை பார்த்தார். அவருக்கு தெரிந்தது ஒரு முழுமையான நேர்த்தியான முகம் மட்டுமே. என்ன உளற கயல், நான் முழுசா தானே பண்ணியிருக்கேன், இதோ பார் என்று தனது முகத்தின் வலது பக்கத்தை தடவி காட்டினார். கயல்விழிக்கு திக்கென்று இருந்தது. இது முதல் முறையல்ல. நேற்று அவர் சாப்பிடும் பொழுது தட்டின் வலது பக்கத்தில் இருந்த சாதத்தை மட்டும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு இடது பக்கத்தில் இருந்த காய்கறிகளையும் அப்பளத்தையும் தொடவே இல்லை. ஏன்பா சாப்பிடல என்று கேட்டதுக்கு தட்டில் எதுவுமே இல்லையே என்று பதிலளித்தார். இது வித்தியாசமாகப்பட்டது கயல்விழிக்கு. சரி, மருத்துவமனைக்கு சென்று விடுவோம் என்று யோசித்தார்கள் இருவருமே. செல்லும் வழியில் இருவருக்குள்ளும் ஏதேதோ யோசனை. ஒருவேளை இவருக்கு எதுவும் தலையில் அடிபட்டுருச்சா, இல்லை கண்ணு தெரியாமல் போயிடுச்சா, மூளையில் எதுவும் பிரச்சனையா என்று விதவிதமாக யோசித்து கொண்டிருந்தால் கயல்விழி. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, நான் நல்லா தானே இருக்கேன் என்று யோசித்தார் ஆறுமுகம். மருத்துவமனையில் டாக்டர் கவின் அவர்களை வரவேற்றார். டாக்டர், அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு, உலகத்தில் பாதி பகுதியை அவரால் பார்க்கவே முடியல என்று கயல்விழி பதற்றத்துடன் விவரித்தாள். டாக்டர் கவின் ஆறுமுகத்தை ஒரு சோதனைக்கு உட்படுத்தினார். ஒரு காகிதத்தை கொடுத்து அதில் ஒரு கடிகாரத்தை வரையச் சொன்னார். ஆறுமுகம் மிகுந்த ஆர்வத்துடன் வரைந்தார். ஆனால் அந்த கடிகாரத்தை பார்த்த பொழுது அதில் 1 முதல் 12 வரையிலான எண்கள் அனைத்தும் கடிகாரத்தின் வலது பக்கத்திலேயே நெருக்கமாக எழுதப்பட்டிருந்தன. இடது பக்கம் முற்றிலும் காலியாக இருந்தது. இவருக்கு வந்திருக்கிறது ஹெமி நெக்லெக்ட் என்றார் டாக்டர் கவின். அப்படின்னா அவருக்கு இடது பக்கம் கண்ணு தெரியலையா டாக்டர்? இல்லைம்மா, இது கண்ணில் இருக்க குறைபாடு இல்லை, இது ஒரு கவனிப்பு திறன் குறைபாடு. நம்ம மூளையில் வலது பக்க பகுதியில் இருக்கிற பெரைட்டல் லோப் தான் இடது பக்க உலகத்தின் மீது நம்ம கவனத்தை திருப்புது. ஆறுமுகத்திற்கு வலது பக்க மூளையில் ஏதோ ஒரு சிறிய இரத்த கசிவோ அல்லது நுட்பமான பக்கவாதமோ ஏற்பட்டிருக்கலாம். அதனால தான் அவரால் இடது பக்கத்தை உணரவும் முடியல, பார்க்கவும் முடியல என்று சொன்னார். ஆறுமுகம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருக்கு எதுவுமே புரியவில்லை. அன்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆறுமுகத்திற்கு ஒரு பயங்கரமான அனுபவம் ஏற்பட்டது. இருட்டில் அவருக்கு இடது பக்கம் யாரோ நிற்பது போன்ற உணர்வு. ஆனால் அவர் தலையை திருப்பி பார்த்தாலும் அங்கிருப்பவரை அவரால் உணரவே முடியவில்லை. யாரெங்கே யாரெங்கே என்று கத்திக்கொண்டிருந்தார். அவரது இடதுகை தற்செயலாக அவரது மார்பின் மீது விழுந்தது. ஆறுமுகம் அலறினார். யாரோ ஒருத்தரோட கை என் மேலே கிடக்கு, கயல் ஓடிவாயேன், யாரோ ஒருத்தவங்க செத்த பிணத்தோட கையை என் மேலே போட்டுட்டாங்க, கயல் ஓடிவாயேன் என்று கத்தினார். கயல் ஓடி வந்தபோது ஆறுமுகம் தனது சொந்த இடதுகையை பார்த்து ஒரு அந்நிய பொருளை போல பயந்து நடுங்கிட்டு இருந்தான். டாக்டர், இவருக்கு என்னாச்சு என்னாச்சு என்று பயந்து போய் விசாரித்தாள். இந்த கண்டிஷனுக்கு பேர் சொமட்டோ பாராஃப்ரெனியா, அதாவது தனது சொந்த உடல் உறுப்பையே வேறொருவருடையது என்று நம்புகிற ஒரு விசித்திரமான நிலை இது. சரி, நம்ம இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் செய்வோம் என்று நம்பிக்கை கொடுத்தார் டாக்டர் கவின். டாக்டர் கவின் மறுநாள் காலை ஒரு புதிய சிகிச்சை முறையை தொடங்கினார். ஆறுமுகம் சார், இன்றைக்கி நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம் என்று கூறி அவருக்கு முன்னால் ஒரு பெரிய கண்ணாடியை வைத்தார். ஆறுமுகத்தின் இடது பக்கம் ஒரு சிவப்பு விளக்கை எரிய வைத்தார். ஆறுமுகம் அதை கவனிக்கவில்லை. கவின் மெதுவாக ஆறுமுகத்தின் தலையை இடது பக்கம் திருப்ப முயன்றார். அப்பா, அந்த பக்கம் பாருங்க என்று கயல் கூறினாள். ஆறுமுகம் மெல்ல திரும்பினார். ஒரு வினாடி அவர் கண்கள் விரிந்தன. இத்தனை நேரமாக தன் பார்வையில் படாத அந்த பாதி உலகம் மெல்ல திறக்கத் தொடங்கியது. அவருக்கு இடது பக்கம் இருந்த மேஜை, அதில் இருந்த தண்ணீர் பாட்டில், அங்கிருந்த நாற்காலி என்று ஒவ்வொன்றாக தெரிய ஆரம்பித்தது. டாக்டர், இங்கே ஒரு மேஜை இருக்கா? இவ்வளோ நேரம் இது எங்கே போச்சு என்று குரல் நடுங்க கேட்டார். மேஜை அங்கே தான் இருக்குது, அங்கே இருக்க பொருட்களும் அங்கே தான் இருக்குது. ஆனால் உங்கள் மூளை தான் அதை மறைச்சிடுச்சு. இப்போது நாம் உங்கள் மூளைக்கு மறுபடியும் பயிற்சி கொடுக்க போகிறோம். இதை விஷுவல் ஸ்கேனிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இழந்த நரம்பு பாதைகளை மீண்டும் நம்மளால் இணைக்க முடியாது.
ஆனால் புதிய பாதைகளை நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலமாக உருவாக்க முடியும். அடுத்த சில வாரங்கள் ஆறுமுகத்திற்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருந்தது. ஒவ்வொரு செயலையும் ரொம்ப விழிப்புணர்வோடு செஞ்சார். சாப்பிடும்போது இடது பக்கமும் தொட்டு பார்த்து எல்லாத்தையும் சாப்பிட்டோமான்னு முயற்சி பண்ணார். நடக்கிறப்ப கூட இடது பக்கம் எங்கே இடிச்சுக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ரொம்ப கவனமாக இருந்தார். ஒரு மாலை நேரம் ஆறுமுகம் வார்டில் அமர்ந்து தையல் வேலையை மீண்டும் தொடங்கினார். இந்த முறை அவர் தைத்த துணியில் 2 பக்கமும் சமமாக இருந்துச்சு. சரியாக தைச்சிருந்தார். கயல்விழிக்கு இதை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. டாக்டர், அப்பாவுக்கு இப்போ முழுசாக குணமாயிடுச்சா என்று மகிழ்ச்சியாக கேட்டார். கவின் நிதானமாக சொன்னார், குணமடைதல் என்பது ஒரு பயணம், ஒரு நீண்ட பயணம் கயல். அவருக்கு இன்னும் சில சவால்கள் இருக்கும். ஆனால் தன்னோட குறைபாட்டை அவர் உணர்ந்துட்டார். இதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அவர் நிச்சயம் குணமாயிடுவார் என்று டாக்டர் கவின் நம்பிக்கை அளித்தார். உலகம் எப்பொழுதுமே முழுமையாகத்தான் இருக்கிறது. நம்முடைய கவனம்தான் அதை சிதைக்கிறது என்பதை ஆறுமுகம் புரிந்து கொண்டார். கிருஷ்ணகிரி மலைகளின் பின்னால் சூரியன் மறையத் தொடங்கிய போது ஆறுமுகம் தனது இடது கையால் கயல்விழியின் கையை பற்றி கொண்டிருந்தார். இம்முறை அந்த கை அவருக்கு அந்நியமாக தெரியவில்லை. அவர் தனது இடது கையை மெல்ல உணர ஆரம்பித்தார். இப்பொழுது முழு உலகமும் அவருக்கு தெரிய ஆரம்பித்தது. காணாமல் போன அந்த பாதி உலகத்தை உணர ஆரம்பித்தார். அவரது வலது மூளை கொஞ்சம் கொஞ்சமாக விழித்து கொண்டு மலைகளின் இரு பக்கங்களையும் அழகாக நேர்த்தியாக அவருக்கு காட்டியது. ஒவ்வொரு உறுப்பும் எத்தனை முக்கியத்துவம் என்று உணர்ந்து கொண்டு கயல்விழியின் கைகளை மெதுவாக பிடித்து கொண்டு முழு உலகத்தையும் ரசித்தார். நன்றி.